தெரியுமா மத்யா, ஜெயில நம்ம யூனிஃபார்முக்கு மேல பேருக்கு பதிலா ஏன் நம்பர் எழுதுறாங்க தெரியுமா? ஏன்னா பண்டிட்ஜி, நாம இங்க மனுஷங்க இல்லல்ல, வெறும் நம்பர் தானே. ஒரு கணக்கு தான். பாண்டவர்கள் வனவாசத்துக்கு வந்த மாதிரி. ஆனா வித்தியாசம் இருக்கு. பாண்டவர்கள் நிரபராதிங்க, ஆனா இங்க நிறைய குற்றவாளிங்க. நிச்சயமா. ஆனா நீ இப்போ வனவாச சிந்தனையை விட்டுட்டு உன்னோட அஜ்ஞானவாசம் பத்தி யோசி. அஜ்ஞாதவாசம்னா? சொல்றேன். சூதாட்டத்துல தோத்ததுக்கு அப்புறமா பாண்டவர்களுக்கு 12 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஜ்ஞாதவாசமும் கிடைச்சது. அதுல ஒரு நிபந்தனை, அந்த 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்துல பாண்டவர்கள் ராஜ்யத்தோட எல்லை கடந்து வெளியே எங்கேயும் போக முடியாது. ஏன்னா அந்த துரியோதனை அவங்கள கண்டுபிடிச்சிட்டானா அவங்க மறுபடியும் 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஜ்ஞாதவாசம் இருந்தாகணும். 1 வருஷம் துரியோதனை முழு முனைப்போடு அவங்கள தேடிக்கிட்டே இருந்தான். ஆனா பாண்டவர்கள் கிடைக்கல. அது எப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடியே இருந்தாங்க, ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல. கான்மேனோட வாழ்க்கை இந்த அஜ்ஞாதவாசம் மாதிரியே தான் இருக்கும். எல்லார் கண்ணு முன்னாடி தான் இருப்பாங்க, ஆனா பார்க்க முடியாது, தெரிய மாட்டான். அப்படி ஒருவேளை மாட்டிக்கிட்டா நல்லா புரிஞ்சுக்கோ, அப்புறம் வாழ்க்கை பூரா வனவாசம் தான். புரிஞ்சிருச்சு பண்டிட்ஜி. நான் தான் சொன்னேனே சார், இந்த பொண்ணை நான் தான் அரெஸ்ட் பண்ணேன்னு. மைனர் ஃப்ராட் கேஸ் தான் சார். வக்கீல் ஜாமீன்ல எடுத்துட்டாரு. இங்க தப்பு எதுவும் நடக்கல சார். எங்களுக்கு ஃபேக்ஸ் சரியா வந்திருந்தா கொஞ்சம் காட்டுங்க சார். அட எடுங்க சார். என்னாச்சு? அது கிடைக்கலையா? கேஸை எழுதல சார். சார், இன்ட்ரெஸ்டட் என்கொயரிக்கு லெட்டர் கொண்டு வந்திருக்கீங்களா? சாமியே வரம் கொடுத்துட்டாரு, இங்க பூசாரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சிங் சார், எங்களுக்கே சட்டம் சொல்லி தரீங்களா? இல்ல சார், மைனர் ஃப்ராட் கேஸ்ல நாங்க அது சார், இந்த 4-5 கள்ள நோட்டு தான் அவகிட்ட இருந்துச்சு சார். மர்டர் கேஸ்ல இருக்கிற அக்யூஸ்ட கோட்டை விட்டாரு. என்ன பண்ணலாம் சார் இவரை? நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தான் ஃபாலோ பண்ணிருக்கேன் சார். நான் ஸ்வீட்டை கம்மியா சாப்பிடு, மாத்திரை நிறைய சாப்பிடு. உனக்கு வந்திருக்கிற வியாதியோட பேர்ல முதல் சத்தம் என்ன தெரியுமா? டாய் டாய். என்ன சொல்றது சரியா? டயபிட்டிஸ். டயபிட்டிஸ். நல்லா இருக்கு சார், சூப்பரா சொன்னீங்க. இப்ப என்ன பண்றது சார்? கோழி பறந்துருச்சு. வினோத், கோழி வானத்துல எவ்வளவு தூரம் பறந்தாலும் சரி, என்னைக்காவது ஒரு நாள் நெருப்புல வெந்து தந்தூரி சிக்கன் ஆயிடும். நீங்க சொல்றது சரிதான் சார். சார், அந்த 3 பேரோட ஸ்கெச்சஸையும் வாண்டட் அப்படின்னு நோட்டீஸ்ல போட்டு டெல்லி என்சிஆரோட ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும், ஏரியாலையும், தெருவுலையும், எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். அதோட சார், இதுக்கு ஒரு டீம் அமைக்கணும்னு மெசேஜ் போட்டிருக்கேன். வாண்டட் இல்ல, the most wanted. சரி சார், அப்படியே இந்த கழுதைகளை நியூஸ்லயும் மீடியாலையும் ஃபேமஸ் பண்ணிடுவா. போன் அடிக்குது பாரு. கொஞ்சம் ஓரங்கடா சார், சைட்ல நிறுத்துறேன் சார். கொஞ்சம் ஓரங்கடா சார். சார் சொல்லுங்க கமிஷனர் மேடம். ஆமாமா, சரிங்க மேடம். ஆமா மேடம், இதோ கொடுக்குறேன் மேடம். சார், கமிஷனர் மேடம் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க. பேசுங்க சார் ப்ளீஸ். ஜெயந்த் மேடம். சரி சரி, நான் வரேன். கமிஷனரோட ஃபோன் தானே வந்தது, உனக்கு ஏன் அப்படி தூக்கி வாரி போடுது? கமிஷனர் தானே, உன் பொண்டாட்டி இல்லையே. எங்க போகணும் சார்? டெல்லி. இங்க எங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குமா? எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சு. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். இல்ல,
இந்த ரிமோட் வேற. நான் பார்க்கட்டுமா? ஓகே. ஆமா, என்ன தவிர நீ எல்லாத்தையும் பாக்குற. அது ஒன்றும் இல்லை மேடம். 300 அடி ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட்டில் நாங்கள் 12 பேரும் ஒன்றா இருக்கோம். அவளை தொட்டா கூட தெரு பூரா எல்லாருக்கும் கேட்டுரும். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? தேங்க்யூ. வெல்கம். பரவாயில்ல. பரவாயில்லைங்க, ஏதோ இந்த வேலையாவது ஒழுங்கா செஞ்சான் இல்ல. வாங்க போலாம். மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் இருங்க. ஒரு ரூம் இருக்கு, எமர்ஜென்சிக்காக வச்சிருக்கோம். க்ளீன் பண்ணாம இருக்கும். எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஐடி கொடுங்க. மதுபாலா அண்ட் மிஸ்டர் ராஜேஸ்வர், நீங்க இதுல என்ட்ரி பண்ணிட்டு இருங்க, நான் ரூம்க்கு எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. சரிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். இதோ இருக்கு ரூம் 304. இந்த இடத்துல அட்ரஸ் எழுது. அவ்வளோதான். கீ இந்தாங்க, ரூம் நம்பர் 306. தேங்க்யூங்க. தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ ஸோ மச். ஓ சாரி. மேலும் ஒரு முக்கிய செய்தி, மீரட் கேபிள் ஆபரேட்டரை கொன்றுவிட்டு 3 பேர் தப்பியோட்டம். இவர்கள் மூவரும் பயங்கரமான குற்றவாளிகள் என்று சொல்லப்படுகிறது. இவர்களை பற்றி உங்களுக்கு தகவல் தெரிந்தால் உடனடியாக இந்த நம்பரை தொடர்பு கொள்ளவும். சேலஞ்சஸ் வரும், ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக துப்பாக்கிய காட்டி உங்க கொலிகையை மிரட்டணும்னு அவசியம் இல்லையே. உண்மையை சொல்லணும்னா நான் சும்மா துப்பாக்கியை தொடச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை பார்த்து பயந்துட்டான். என்ன பண்றது? எனக்கு 35 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இந்த 35 வருஷத்துல நான் இந்த டிபார்ட்மெண்ட்ல 49 ஆபீசர்ஸ் 49 ஆபீசர்ஸ் என்கொயர் பண்ணிருக்கேன். அவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க. And you're just about an inch away from becoming the 50th one. I'm just concerned about you. மேடம், இங்கே தான் நம்ம லாவோட பியூட்டியே இருக்கு. The presumption of innocence is the legal principle that one is considered innocent until proven guilty. Prove ஆகாத வரைக்கும் நீங்க கில்ட்டியா இருக்க முடியாது. மேடம், thank you for your concern. நான் கிளம்புறேன். பிகாஸ் கிரிமினல் ஆன் லூஸ் இஸ் பேட் ஃபார் சேஃப்டி. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். சார் சார் இப்பதான் ஒரு டிப் கிடைச்சிருக்கு சார். நம்மளோட 2 சஸ்பெக்ட்ஸை கரோல் பாக் சித்தார்த் ஹோட்டல்ல யாரோ பார்த்திருக்காங்களா சார்? சஸ்பெக்ட் இல்லையா, முட்டாள். குற்றவாளின்னு சொல்லு, புரியுதா? ஆமா, குற்றவாளி சார். ராஜு, உருவசி உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? நம்ம நிலைமை என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இது மர்டர் கேஸ். மர்டர் நம்பவே முடியல. எவ்வளவு கேவலமான மனுஷன் நீ. இன்னொரு வாட்டி நான் உன்கிட்ட ஏமாற மாட்டேன், புரியுதா? மரியாதையா சொல்லு, பணத்தை எங்க வச்சிருக்க? சார், சூரி போன் பண்றேன். ஹலோ. சூரி சார், எப்படி இருக்கீங்க? 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். நீ என் ஆயுளை பத்தி கவலைப்படாத. அந்த 3 பேரையும் உயிரோட கொண்டு நீ என்கிட்ட ஒப்படைச்சிட. நான் என் கையாலே அந்த நாய்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிக்கணும். அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, சாயந்தரமா நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. அங்க அந்த 3 பறவையும் கூண்டோட உங்களுக்கு கிடைக்கும். நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். என்ன நம்பலன்னா டிவி ஆன் பண்ணி பாருங்க. பணம் எல்லாருக்கும் கிடைக்கும், சேஃபா தான் இருக்கு. ஆனா இங்க இருந்து நம்ம கிளம்பி ஆகணும். என் கட்ட அவுத்து விடுங்க. இந்த இடம் சேஃப் இல்ல. வாய மூடு.